இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. இன்று வந்து இது வரைக்குமே நாங்கள் வந்து ஆசனம் வந்து உங்களுக்கு அளித்த ஆசனம் எல்லாமே உட்காந்த நிலையில் உங்களுக்கு வந்து அழித்து கொண்டு வந்தோம். இப்பொழுது உட்காந்த நிலையிலாம் இருக்குது, இன்னும் நிறையா போட உங்களுக்கு அழிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. சரி, ஒரு மாறாக ஒரே மாதிரியே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் மாற்றி உங்களுக்கு செய்து காமிக்கிறதுனால நின்ற நிலையில் வந்து செய்து காமிக்க இருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து பாதகஸ்தாசனம். இப்போ வந்து இந்த சோலையில் இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம சோலையில் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருந்தோம். இப்போ கொஞ்சம் வெளியில் வந்திருக்கோம். இந்த வெயிலில் வந்து இந்த வயவெளி சைடில் வந்து நல்லா ஓப்பனான இடத்துல இயற்கை சூழ்நிலை அமைந்த இடத்துல நல்லா காற்றோட்டமான இடத்துல உங்களுக்கு செய்து காமிக்கலான்ட்டு சோலையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு இன்றைக்கி செய்து காமிக்க இருக்கிறோம். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு தான் போடுறோம். ஏன்னா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு அளிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவு நாங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் கிளாரிட்டிலாம் நல்லா அருமையாக இன்னும் சில இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணி உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். இப்பொழுது எளிய உடலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து பாத கஸ்தாசனம். இப்போ வந்து உடலக்க பயிற்சிகளை செய்ய இருக்கிறோம். 1 2 3 4 5. இந்த பாதகஸ்தானம் வந்து எல்லாராலையும் முழுமையாக செய்ய முடியாது. முழுமையாக செய்ய முடியாதவங்க இந்த பொசிஷனில் இப்படி கூட செய்யலாம். சில பேருக்கு இன்னும் வளையாமல் இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணலாம், இப்படி 1 2 இப்படி தரையை தொட முயற்சி பண்ணலாம். இப்போ நாங்கள் எப்படி பண்ண போகிறோன்னா, அப்படியே வந்து பிடிச்சி முட்டியை வந்து இது தலையை வந்து இந்த முட்டியில் இந்த இடத்துல வந்து நல்லா படிகிற மாதிரி பண்ணுவோம். எல்லாருமே முயற்சி பண்ணலாம். இந்த வந்து செய்ய முயற்சி பண்ணாவே இதுக்கான வந்து பலன் வந்து முழுமையாக கிடச்சிரும். இப்போ வந்து ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆர்ஜே. மெதுவாக அமர்ந்து கொண்டு 2 கைகளிலும் சின்முத்திரை வைத்து கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். பாத கஸ்தாசனம் ஒரு சுற்று செய்து முடித்து விட்டோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தெரிந்து கொண்ட பிறகு 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். 2வது சுற்று செய்து முடித்த பிறகு பாதகஸ்தாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்த்து தெரிந்து கொள்வோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு இப்போ ஆர்ஜே கரெக்டாக சொல்லியிருப்பார். நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கே எடுக்கிறோம் அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டார். எப்படி அருமையான இடம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பாலாக்குடிங்கிற இடம் வந்து ஒரு இயற்கை அமைந்த சூழலில் தென்னந்தோப்பு, அந்த தென்னந்தோப்பை சுற்றி வயல்கள் அப்படியானப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக அப்படியே ஒரு ரவுண்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வயல்வெளியெல்லாம் எப்படிலாம் இது பண்ணியிருக்கோம், வயல்லாம் எப்படி நட்டுருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு அரிசி கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக இல்லாமல் உங்களுக்கு 360 டிகிரியில் ஒரு சுற்று வட்டத்தில் அப்படியே சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு உங்களுக்கு அப்படியே சாதாரணமாக ஒரு தோப்பு, அந்த தோப்பை சுற்றி வயல்கள், அந்த வயல்வெளி சுற்றி ஒரு இயற்கையில் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, சோலையிலே எடுக்கிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு சாதாரண பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வயல்வெளியில் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பின் சைடு போர் செட்டு, பம்பு செட்டு, அதாவது மோட்டார் இயக்கம், அதாவது மோட்டாருங்கிற சப்மர்சல் மோட்டார் இயங்குது. அதோட இதுதான். அதேமாதிரி இங்கே ஒரு மோட்டர் இயங்குது பின்பக்கம். அதாவது பக்கத்துலேயே இன்னொரு பக்கம் இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா கவனமாக தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே ரவுண்டியில் சுற்றி பார்த்திங்கன்னா வயல்வெளி, தென்னந்தோப்புகள், வயல்வெளிகள் அப்படியே சார்ந்த இடத்துல இன்றைக்கி பார்க்குறோம். நன்சை நிலங்கள், அதாவது நன்சை புன்சை நிலவுங்கிறோம். இப்போ இதுக்கு நாங்கள் நிற்கிறது நன்சையிலே இது பண்ணுறோம். இப்போ இருக்கிறது புன்சையில் நின்றுருக்கோம். எடுக்கிற இடம் புன்சை, சுற்றி பார்க்குறதா நன்சைன்னு சொல்லுவோம். அதாவது விலைகள் நிலை விளையிறது வந்து நன்சையும், விளையாத பகுதி இப்போ தென்னை மரம் அந்த மாதிரிலாம் போடுறோம், கொஞ்சம் மேட்டான பகுதியாக இருக்குன்னா அதை புன்சைன்னு சொல்லுவோம். அந்தமாரி விஷயங்களை
இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கோம். ரைட்டு. இன்றைக்கி அந்த விளாம்பழம் பற்றி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பழத்தின் பழங்களில் விளாம்பழம் என்னென்னலாம் நன்மைகள் செய்யுது, அதை பற்றி மருத்துவ குணங்களை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அரிசியை பற்றி தான் சொல்ல நினச்சோம். அந்த இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த விளைஞ்ச பிறகு அந்த விளைச்சலோடு எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியே விட்டுட்டு இன்றைக்கி இந்த பழத்தின் பழங்களில் விளாம்பழம் பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். தினமும் உங்களுக்கு நிறைய ஆசனங்கள் விஷயங்கள்லாம் சொல்லும்போது சிலருக்கு கஷ்டமாக தான் இருக்குது, போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, உளராதிங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கான விஷயம் இருக்குது. நன்மை தான். நீங்கள் சொல்கிற அனைத்துமே எங்களுக்கு வந்து ஏற்றக்கூடிய மனநிலையில் தான் இருக்கும். உளர்றோங்கிறது நேச்சுரல் தான். அதாவது நாங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதர்களாக பிறந்து அதில் வந்து வளர்ந்து ஒரு ஸ்டூடியோவில் இருந்து நாங்கள் ஸ்டூடியோ முன்னாடி எந்த வீடியோவும் எடுத்ததில்லை. ஒரு ஆடுதுறை இயற்கை மருத்துவம் வந்துவிட்டோம். ஒரு யூடியூப் சேனலில் அதை பற்றியான விஷயங்கள் போடுன்னு சொல்லிட்டு ஜேகே அவர்கள் வந்து உண்டுறதில்லை. ஜேகே தான் அவர் வந்து நான் வீடியோவில் தெரியணுங்க, எனக்கு தெரியாது. நான் இவ்வளோ தூரம் என்னை வந்து நல்ல ஒரு சுகர்லேருந்து, அதாவது அவருக்கு வந்து நீரிழிவு நோய் சுகர் இருந்துச்சு, அதுலேருந்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க, உலகம் ஃபுல்லாக இதை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ஆசனங்களாம் யோகா செய்யறதுனால தான் இந்த விஷயம்லாம் எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிறனால தான் சொன்னார். அதனால தான் எடுத்தோம். எங்கள்கிட்ட வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பெருசாக கிடையாது. எங்கள்கிட்ட உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பெருசாக கிடையாது. சின்னோண்டு மைக்கு, அதுவும் ஜேகே தான் அந்த ஒரு சின்ன மைக் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. ஒரு ஸ்டாண்டு அவரோட இதெல்லாம் முயற்சியெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அதனால் நீங்கள் பண்ணுங்கள், அதனால் என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ண முடியும் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவருக்கு சூழ்நிலைகள் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அவர் பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கிறனால அவர் செல்லு பெருசாக அதெல்லாம் வாங்கி தர எல்லாம் வேண்டாம் பரவாயில்ல, இருக்கிறதுல என்ன வீடியோ இருக்கோ அதை அந்த வீடியோ காட்டுவோம், அதுலேருந்து வர்ற மனிதர்கள் பார்த்தா போதும், நம்ம வந்து சேவைக்காக தான் நிறைய விஷயங்களை செஞ்சுட்ருக்கோம். பெரிய விஷயங்களை நம்ம பெரிய லெவலில் யூடியூப்பில் வளரணுங்கிறத விட சேவைகள் மனப்பான்மையோட செஞ்சால் போதும், அதை பெருசாக பிரபலப்படுத்த வேண்டாம், நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுவோம், அவங்க யூடியூப்காரங்க நினச்சா அதை பிக்கப் பண்ணி விட்டால் பண்ணட்டும் அப்படிங்கிற மனநிலையில் தான் அதை செஞ்சு போட்டிருக்கோம். அதனால தான் இதை பற்றியான சிரத்தைகளை எங்களால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா எங்கள் சூழ்நிலையிலே வளர்கிற சூழ்நிலையில் நாங்கள் என்ன இருக்கோம் அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. பரவாயில்ல, உங்களால் முடிஞ்சால் விஷயங்களை பாருங்கள் போதும். அந்த விஷயங்களை எங்களோட சேனலில் என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்த்து மகிழ்ந்தால் போதும். சொல்கிறது ஓகே, நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் ஏற்றுக்கிற மனநிலையில் தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள், அதை ஏற்றுக்கிற மனநிலையில் தான் இருக்கும். என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். அது வந்து மக்கள் கையில் தான், மக்கள் தீர்ப்பே மகேதன் தீர்ப்புங்கிற மாரி அந்த உங்கள் கையில் தான் எங்களோட ஆசனமும் இருக்குது. அது நல்ல பயனுள்ள ஆசனங்களை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி. இப்போ வந்து விளாம்பழத்தோட பழத்தை பார்த்துருவோம். இந்த விளாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான பிரச்சனைகளை இது பண்ணுது, சரி பண்ணுது, ஆண்மையை கூட்டக்கூடிய விஷயங்களை செய்யுது. இந்த ஆண்மைங்கிறது மிகப்பெரிய விஷயம். குழந்தையின்மையினால் மிகப்பெரிய பாதிப்புகள் நிறைய ஏற்பட்டிருக்கு. நம்ம குழந்தையின்மையை பற்றி சொல்லணும்னா ஆர்ஜி அவர்கள் உங்களுக்காக மறுபடியும் சொல்லுவார். இந்த யோகாசனம் செய்கிறனால என்ன குழந்தையின்மை எப்படி போகுதுங்கிறத பற்றி அவர் விரிவாக சொல்லுவார். ஏன்னா ஆர்ஜி அவர்களுக்கு இந்த விஷயத்தினால குழந்தைகள் நிறைய கிடைக்கப்பட்டு அவரோட நிறைய ஆஸ்பத்திரிகள்லாம் சந்திச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் நம்ம யோகா பண்ணி அவரோட பலன்களை நிறைய பெற்றவரும் அவரும் கூட. அதை பற்றி அவர் ஈஸியாக சொல்லுவார். ஏன்னா என்னை விட அவர் புரிதல் அதிகமாக இருக்கும் அந்த விஷயங்களை சொல்லும்போது. மற்றவங்களுக்கு அதை சொல்லி நிறைய பலன் பெற்றிருக்காரு, அவர் சொல்லி நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க. அதனால் அதை பற்றி அவர் ஆர்ஜி அவர்கள் சொல்லுவார். அந்த பழத்தின் பழங்களில் வந்து அவர் வந்து அந்த விஷயங்களை அந்த மறுபடியும் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சொல்லிவிடுவார். ஆண்மைக்கு மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யக்கூடிய அந்த பழமாக இருக்குது. ஆண்மையை உந்துதல் பழுது. அதனால் விளாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் தான் நிறைய இது பண்ணுவாங்க. அந்த பழத்தை வச்சு அந்த ஓடு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஓடில் திருநீரை ரவுண்டாக ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா நல்லா 2 ஓடு கிடைக்கும். ஒன்றில் திருநீரும் இன்னொரு குங்குமம் வச்சிங்க. ஆன்மீகவாதிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த விஷயங்களை அந்த குங்குமம் துண்ணூறு அதில் வச்சு இது பண்ணிங்கன்னா நிறைய பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை வச்சு பயன்படுத்துங்க. உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களை தான் சொல்ல முடியும். அதனால் சொல்கிறோம். ஏற்றுக்கிற மனநிலையில் உள்ளவங்க ஏற்றுங்க. அதாவது எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் பயன்படுத்துவாங்க. இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய பார்க்குறவங்க இந்தமாரி பயன்படுத்திக்கலாம் அந்த விளாம்பழத்தோட இதை. அதுமாரி நீங்கள் மற்ற இதில் இப்போ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உடனே இப்போ கிறிஸ்டின் வந்து அந்த ஒரு நாக்கில் தடுவாங்க, அதை இதில் ஊற்றி வச்சுக்கலாம், நல்ல விஷயம் நடக்கும். அதுமாரி ஒவ்வொரு இதுலேயும் இப்போ கஞ்சி கொடுக்குறாங்கன்னா அந்த கஞ்சி அந்த விளாம்பழ கொட்டை இதை ஊற்றி கொடுக்கும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்படிங்கிறதான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் செய்ததுனால அதை நீங்கள் இப்படி பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இந்த பசியின்மையை போக்கும், அஜீரணம் இருக்குது இல்லைங்களா, செரிமானத்தன்மையெல்லாம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை சரி செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணுது. பசியின்மையை போக்கக்கூடிய விஷயங்களை செய்யுது. மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணுது. இதுங்களா. அப்புறம் இந்த உடல் வலி, கால் வலி, கை வலி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, மூட்டு வலி இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் சாப்பிட்டு வந்தால் சிறந்த பலனை கொடுக்குது. இந்த விஷயங்களை சிறந்த பலனை கொடுக்குது. அப்புறம் ஆண்மைத்தன்மையை அதிகப்படுத்து. இந்த விளாம்பழம் வந்து ஆண்மைத்தன்மையை அதிகப்படுத்த விஷயங்களை பண்ணணும். சரிங்களா. இப்போ இந்த விளாம்பழத்தை பற்றி பார்த்திங்கன்னா கோயிலில் நிறைய கிடைக்கும். விளாம்பழத்தோட இலைகள்லாம் சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. மிகப்பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள். விளாம்பழம் பார்த்திங்கன்னா வாய் புண்ணு, இந்த நாற்றம்லாம் இருக்குல்ல, குடல் புண்ணு, அல்சர் குணமாகும். இதய துடிப்பெல்லாம் கொஞ்சம் சீராக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுது. வாய் நாற்றம்லாம் இல்லாமல் இதய துடிப்பை நல்லா சீராக்கக்கூடிய இது.
பல வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய விஷயம். சிறந்த பழம். இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த விளாம்பழத்தில் ஆன்மீக தன்மையை அதிகப்படுத்துமா படுத்தாதா அப்படின்னா கண்டிப்பாக படுத்தும். சாப்பிட்ற விதம் தான் மிக முக்கியம். இதில் B2 கால்சியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால, இந்த கால்சியம் இருக்கிறதுனால விளாம்பழத்தில் அந்த ஆண்மைத்தன்மையும் அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த விளாம்பழம் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த விளாம்பழத்தை நீங்கள் நிறைய சாப்பிடுங்க. சத்துள்ள பழங்களை நிறைய எடுத்துக்கிறனால தப்பு இல்லை, எடுத்துக்கங்க. அதாவது விளாம்பழம் கிடைக்கும்போது சாப்பிடுங்க. வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு, அல்சர் இதெல்லாம் இதே துடிப்பை சீராக வச்சுக்க உதவுது. உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களை பண்ணக்கூடிய இந்த நல்ல விஷயங்களை செய்யுது. மிகவும் சிறந்த ஆசனங்களாக சிறந்த விஷயங்களும் கொடுக்குறோம். சிறந்த பழத்தை பற்றி சொல்கிறோம். அடுத்து கருத்துக்கான 1000 பகுதி ஒன்று வச்சுருக்கோம். கருத்துக்களை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். மிகப்பெரிய விஷயங்கள் நாங்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதும் அதை கவனமாக கேளுங்க. அதாவது நாங்கள் கொஞ்சம் உலர்றோன்னு சொல்கிறது நிறைய பேரோட வார்த்தைகளாக கூட இருந்திருக்கலாம், தப்பில்லை. ஆனால் உலர்றது கூட அந்த உலரை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நல்ல விஷயங்களை சொல்லுவோம். நல்ல விஷயங்களை நிறைய இது பண்ணுறோம். தயவுசெய்து நான் நீங்கள் உலர்றங்கனால ஒன்றும் தப்பில்லை. உங்களுக்கு இனிமையாக இன்னும் குரலை கொடுக்க தெரியல, எங்களுக்கு குரல் வனத்தை இனிமைப்படுத்த தெரியல, அதான் உண்மை. நாங்கள் இனிமைப்படுத்த தான் முயற்சிகள் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு நேரமின்மை தான் காரணம். எங்களோட பல விதமான வேலைகளில் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல்லையும் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தில் எங்களால் ஒரு வீடியோ எப்படி கொடுக்குறது, ஒன்றும் இல்லை யோகா எப்படி கொடுக்குறதுங்கிறது எங்களுக்கு தெரியல, அதுதான் உண்மை. ஆனால் இப்படி கொடுத்தா சரி அப்படின்னு தோணுது, அதனால் அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். சரி, அந்த கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள், சந்தோஷம்தான். நிறைய கருத்துக்களை சொல்லுங்கள், நன்றி. இப்போ மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஆர்ஜி அவர்கள் இந்த ஆசனங்கள்லாம் சொல்லிவிட்டு இந்த விளாம்பழத்தின் பல பலன்களை கடைசியாக ஆர்ஜி அவர்கள் சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிலாக வேறு இருக்குது. ஆர்ஜி உட்கார இடம் நீங்கள் வெயிலாக உட்கார வச்சுட்டோம். ஏன்னா இடம் இருக்க இடத்துல எங்களால் வேறு எதுவும் பண்ண முடியல. வந்த நேரத்துக்கு சரியாக ஆர்ஜி அவர்களை விளாம்பழம் பற்றி மறுபடியும் கடைசியாக சொல்லுவார். அதை பற்றி எதுவும் சொல்லுவார். நாங்கள் அப்புறம் பார்க்கலாம் என்ன விஷயம் சொல்கிறோங்கிறத மறுபடியும் பார்க்கலாம். இப்போ ஆர்ஜி அவர்கள் வந்து அந்த ஆசனத்தை செஞ்சு அதோட பலன்களை மறுபடியும் சொல்லுவார். இப்போ பாருங்கள், ஆர்ஜி அவர்கள் உடலிறக்க பயிற்சி செய்து காட்டி அதோட பலன்களை மறுபடியும் பார்க்கலாம். நன்றி. ஆசிரியர்கள் வர்ணனையில் விளாம்பழத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். பாதகத்தாசனம் 2வது சுட்டு செய்து முடித்த பிறகு விளாம்பழம் பற்றி சிறிய தகவல்களை சொல்லிவிட்டு பாதகத்தாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முடிந்த பிறகு கருத்துக்கண்ணாயிரம் இறுதி நிகழ்ச்சி, அதில் சில கருத்துக்களை பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஆசனங்களாக இருக்கட்டும், மற்றபடி படங்கள் பற்றிய பலன்களாக இருக்கட்டும், கருத்துக்கண்ணாயிரம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவல் தான் உங்களுக்கு தொடர்ந்து அளிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்பொழுது உடலிளக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு பாதகத்தாசனம் நிலைக்கு செல்ல இருக்கிறோம். 1 2 3 4 5 முன்னாடி முன்பக்கம் செஞ்சோமா, இப்போ வந்து பொசிஷனை மாற்றி இப்படி இந்த பொசிஷனில் செய்து காமிக்க இருக்கிறோம். சில பேருக்கு வந்து எடுத்தோன்னா ஃபுல்லுமாக வராது. ஆனால் முயற்சி பண்ணாவே இந்த ஆசனமே பொதுவாக முயற்சி நம்ம பண்ணோம்னாவே அதுக்கான வந்து பலனை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்ப நிலையில் சில பேருக்கெல்லாம் குனிய முடியாது, அவங்களாம் இப்படி செஞ்சுக்கலாம். 1 அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை 15 எண்ணிக்கை கவுண்டிங் செஞ்சுக்கலாம். சில பேருக்கு என்னென்னா மயக்கம் வராமல் இருக்கும், அவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழக அந்த மயக்கெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே கடைசி கட்டமாக இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. ஆசனத்தை மெதுவாக கழுத்தி விட்டு 2 கையிலும் சின்முத்திரை வைத்து கொண்டு மூச்சு சுவாசம், ஆழ்ந்த மூச்சு சுவாசம். 1 ஆசிரியர் வர்ணியில் விளாம்பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விளாம்பழம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போ எந்த சீசனில் பார்ப்பீங்கன்னா ஆடிப்பெருக்கு சீசனில் வந்து இந்த
இந்த பேரிக்கான ஒன்று வரும், அதோட கலந்து இந்த விளாம்பழம் அது எல்லாம் வச்சு படைப்பாங்க. அதில் பார்த்துருப்பீங்க, நல்லா கொஞ்சம் அப்படி ஒரு ஓடு மாரி இருக்கும். நம்ம தேங்காய்லாம் நம்ம உரித்தோம்னா ஓடெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுமாரி இருக்கும். கலர் வந்து ஒரு மாதிரியாக பச்சை இந்த கலரில் இருக்கும். அதை உடைச்சிங்கன்னா உள்ளே வந்து கருப்பாக இருக்கும். அது வந்து 2 விதமான சுவையிலையும் இருக்குது. ஒன்று வந்து இயற்கையாகவே புளிப்பாக இருக்கும், சில பழம் வந்து இனிப்பாக இருக்கும். உள்ளே விதெல்லாம் குட்டி குட்டி விதெல்லாம் நிறையா இருக்கும். அதை வந்து சில பேர் வந்து அதை உடச்சி சர்க்கரை கொஞ்சம் கலந்து சாப்பிட்டா நல்லா இனிப்பாக இருக்கும். இது சாப்பிட்டோம்னா ஆண்மை விருத்திக்கு மிக முக்கியமாக இந்த பழம் பயன்படுது. அது இல்லாமல் இந்த புற்றுநோயெல்லாம் சில பேருக்கு வருது இல்லையா, அவங்களாம் தொடர்ந்து இந்த விளாம்பழம்லாம் சாப்பிட்டாங்கன்னா இந்த புற்றுநோயெல்லாம் வராமல் தடுக்கப்படுகிறது. பாதகஸ்தானம் இன்றைக்கி வந்து 2 சுற்றுகள் செய்து காமிச்சிருக்கோம். பாதகஸ்தானம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள். தைராய்டு, கழுத்து பிரச்சனை உள்ளவங்க, இந்த தைராய்டு சம்மந்தமான உள்ளவங்கலாம் இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து பழகி வந்தோம்னா இந்த தைராய்டு பிரச்சனை வராமல் தடுக்கப்படுகிறது. அது இல்லாமல் நம்ம நல்லா குனிஞ்சு நல்லா பிடிக்கிறோம் இல்லையா, அதனால் அந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனை, அடிவயிறு, கல்லீரல், கணையம் எல்லாம் அமுக்கப்பட்டு எல்லாம் பலனடைகின்றன. கை கால்கள் பலம் பெறுகின்றன. நரம்பு சம்மந்தமான நோய்கள், இந்த வாத நோயெல்லாம் சில பேருக்கு இருக்குது இல்லையா, அதுமாரி உள்ளவங்களாம் இந்த வாத நோயெல்லாம் வராமல் தடுக்கப்படுகின்றன. பாதகஸ்தாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்த்து செய்துகின்றோம். நாங்கள் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஆசனம் வந்து எல்லாமே பயனுள்ள ஆசனம். நிறைய எளிமையானதும் இருக்குது, கஷ்டமானதும் இருக்குது. அந்த ஆசனம் தொடர்ந்து பார்த்து பழகி செய்து பலன்கள்லாம் எல்லாருமே அனுபவிக்க வேண்டும். இந்த வந்து யோகா வந்து எங்களோட இல்லாமல் எல்லார்கிட்டையுமே பரவலாக தெரிஞ்சுக்கணும். யோகா செய்கிறோமே இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளால செய்ய முடியலனா கூட நம்மளோட பிள்ளைங்க, இந்த உடம்பு சரியில்லாதவங்க, ஆரம்ப நிலையிலே செய்ய ஆரம்பித்தோம்னா முற்றிலுமாக நீக்கப்படும். ரொம்ப அதிகமான உடம்புலாம் சரியில்லாமல் போயிட்டுனா யோகாலாம் பண்ணிலாம் பிரயோஜனம் இல்லை. அதுமாரி யோகாவும் பண்ணி நம்ம இயற்கையான உணவுகள், காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள் இதுமாரிலாம் சாப்பிட்டுட்டு நம்ம யோகாலாம் தொடர்ந்து செய்து பழகி வந்தோம்னா நம்ம நல்ல தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கருத்துக்க நேரம் இறுதி நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டோம். பார்த்து தெரிந்து கொள்வோம். படம்லாம் அருமையாக சொல்லிட்டார் ஆர்ஜி அவர்கள். நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்கள் எண்ணம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் நாங்கள் பண்ணி காட்டுறோம். 1 2 அவ்வளோதான் சொல்கிறோம். சரி, ரைட்டு. இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக அந்த கருத்துக்க நேரத்தை பற்றி சிம்பிளாக சொல்லிவிடுவோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு ஆசை. ஏன்னா இயற்கை விவசாயங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. இன்றைக்கி இயற்கை விவசாயங்கிறது பார்த்திங்கன்னா முட்டாள்கள் தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அதை பற்றியான இயற்கைனா என்ன, இயற்கைங்கிற ஒரு மிக சிறந்த மருத்துவருங்க. அதை மட்டும் தெரிஞ்சுங்க. இயற்கைங்கிற ஒரு மிகப்பெரிய மருத்துவர், சாதாரண விஷயம் இல்லைங்க. இயற்கைங்கிற மிகப்பெரிய மருத்துவர். எப்படி சொல்கிறேன்னா, ஆடுதுறை இயற்கை மருத்துவத்தில் வேறு எதுவும் மருந்தே கொடுக்க மாட்டோம். மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிறதான் ஒரே விஷயம். மருந்தில்லா மருத்துவங்கிறதுமே வந்து உணவே மருந்து, மருந்தே உணவு. அதான் ஆடு மறைக்கிறதின் கை கண்ட வைத்தியம்னா உணவே மருந்து, மருந்தே உணவு. அதுதான் நாங்கள் 100% அதை உங்களுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கோம். எப்போதுமே அந்த விஷயத்த தெளிவுபடுத்திகிட்டே இருக்கோம். அதனால் உணவே மருந்து, மருந்தே உணவு, அதை தான் இன்றைக்கி சொல்ல வரோம். ஏன் அந்த டாபிக் சொல்கிறோன்னா, அந்த பாருங்கள், இயற்கை விவசாயங்கள் தான். விவசாயிகள் வந்து இன்றைக்கி இவ்வளோ விவசாயம் நடக்குதுன்னா, விவசாயம் வந்து இயற்கையாக நடக்குதுன்னா கேள்விக்குறிகள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம காட்டுற விஷயங்களும் இயற்கை விவசாயம் இல்லை. அது எல்லாமே 90% வந்து செயற்கை விவசாயம் மாதிரி தான். அது செயற்கை விவசாயம் என்ன சொல்கிறோம்னா, மருந்துகளுக்கு அடிக்கப்பட்டு அதெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா விதை நடுவுன்னு சொல்லுவாங்க. அப்படியே விதைச்சி விட்ருவாங்க, முளைச்சி வந்துடும். அந்தமாரி விஷயம் வந்து தண்ணி இல்லாத இடத்துல. இங்கே பார்த்திங்கன்னா 3 பேஸ் கொடுத்து 3 நேரமும் அந்த விவசாய மின் இணைப்பு கிடைக்கிறனால இந்த இயற்கை விவசாயம் ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. இங்கே அதாவது இந்த ஆடுதுறை பக்கம்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆடுதுறை பக்கம் தான் நம்மளோட ஆடுதுறை இயற்கை மருத்துவ சார்ந்த விவசாய பகுதிகள் தான் நம்மளோட ஏரியாக்கள். நிறைய மிகப்பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். 1 2 சொன்னால் அவ்வளோ விஷயங்கள். இப்போ அதான் இயற்கை விவசாயம்னா அவ்வளோ விஷயம். அதனால தான் இன்றைக்கி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பகுதியை கொண்டாந்து காட்டிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை நின்று செய்கிற ஆசனத்தை செஞ்சு காட்டிடுவோம். புது இடம், புது விஷயத்தை சொல்லுவோன்ட்டு தான் சொல்லிவிட்டோம். இன்றைக்கி இயற்கையே அருமருந்து தாங்க. மருந்துனாலே இயற்கை தான், சரிங்களா? மருந்துன்னா வேண்டாம் வாழ்க்கைக்கு அப்படின்னு திருவள்ளுவர் குறள் போல் மருந்தே வேண்டாம்னு சொல்லிட்டார். மருந்து வேண்டாம், இருக்கிறத சாப்பிட்டாலே ஒழுங்காக இது பண்ணிவிடுவோம். நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நோய் இல்லாமல் வாழலாம் இயற்கை உணவுகள் எடுத்துங்க. இயற்கையான
உணவுகளில் இயற்கை உணவு பண்ணுறோம். சமைக்காத உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. இயற்கை உணவாக சாப்பிடுங்க. அப்புறம் வந்து இந்த சிப்ஸு, ஐஸ்கிரீமு, இந்தமாரி தேவையற்ற உணவுகளை தவிருங்க. அதாவது மனிதன் பார்த்தாங்கன்னா மனிதன் வந்து தானாக உருவாக்குனது தான் மற்ற விஷயங்கள். ஒரு தொண்டை பகுதிக்கு அந்தாண்ட கீழே போனீங்கன்னா நீங்கள் என்ன இனிப்பு சாப்பிட்டீங்க, என்ன காரம் சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க எப்படி தெரியும்? ஒன்றுமே இல்லை. அப்போ நாக்கில் படுற சுவை மட்டும்தாங்க. அப்போது நாக்கில் படுற சுவை நல்ல சுவையாக சாப்பிடுங்க. அந்த விஷயங்களை சாப்பிட்டு நல்ல பலன்கள் பெறுங்க. சும்மா சாதாரணமாக கிடைக்கிறத சாப்பிடுங்க. தேவையற்ற உணவுகளை சாப்பிட்டு உடலை வந்து வருத்திக்க வேண்டாம். சரிங்களா? அதனால் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. நல்ல இயற்கை சார்ந்த விஷயங்களே சாப்பிடுங்க. இன்றைக்கி என்ன கருத்து கிடையாதுன்னா இயற்கை உணவாக சாப்பிடுங்க. எளிமையாக இருங்க, எளிமையாக வாழுங்க. இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் கதராடைகள் நல்லா வெள்ளை உடுத்திய துணிகளாக சாப்பிட்டு போங்க. 11 அதாவது பகல் 11 மணிலேருந்து மதியம் ஒரு 4:30 மணிக்கு கூட வெளியில் போகாதீங்க. ரொம்ப கடினமாக இருக்குது. இயற்கை விவசாயம் பண்ணுறோம். அது விவசாயிகள்லாம் பாவம், அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் ஆஃபீஸில் வேலை செய்யலாம் ஒரு 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெளியில் போகாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் உடல் முக்கியம். உடல் நல்லா இருந்தால் மட்டும் தான் மற்ற விஷயம் எல்லாமே இயங்கும். நன்றி. நாளை ஒரு ஆசனத்துடன் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.